பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஃபார்வர்ட் ஜென்ரேஷன் வர்ஷிப் சென்டருக்கு உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கூட நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி தேவனை துதித்து கொண்டாடுவோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னத தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் மகிமையில நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுங்க, பா உமக்கே ஆராதனை, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து
பயப்பட மாட்டப்பா. ஆராதனை உமக்கே. இருக்கிற இடங்கள் இந்த கரங்களை அசைச்சு உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை பார்த்து உங்களுடைய தூபமாய் உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய துதி பலிகள் ஏறிடுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. யெகோவா தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே. எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீ நிறைவாக்குற தேவனாய் இருக்கீங்க அப்பா. உணர்ந்த வண்ணமாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவரை பார்த்து சொல்லலாம், என்ற பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஒரு விசை கூட அவரை பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Jesus. அப்பா, எங்களுடைய பலவீன நேரத்துல கூட அப்பா உம்முடைய பலத்தால நீர் இடை கட்டுகிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட இசப்பா எங்களுடைய இருதயத்தை உம்முடைய நேராக நாங்கள் திருப்பும் பொழுது ராஜா, ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் இசப்பா பரலோகத்திலிருந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்துல ராஜா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை வேலை நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி அவரை கொண்டாடினோம். இப்பொழுது கூட நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லவிருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தருணத்தில் கசப்பு, அது உறவுகள் இடையில் ஒரு கசப்பு, பொருளாதார ரீதியில் ஒரு கசப்பு, வேலை செய்கிற இடத்துல ஒரு கசப்பு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கசப்பின் சூழ்நிலை, கசப்பின் அனுபவம் நிச்சயமாகவே இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக கசப்பான நினைவுகளை மறக்க முடியாமல் நம்ம இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு போகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு கசப்பான நினைவுகள் நம்மளை காயப்படுத்தினதாக இருக்கலாம், நம்மளை துக்கப்படுத்தினதாக இருக்கலாம்,
நம்மளை வேதனைப்படுத்தின சில காரியங்களா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு கசப்பான ஒரு நினைவுகள், கசப்பான ஒரு அனுபவங்கள் இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது நிச்சயமாகவே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவர் கசப்பை மதுரமாக மாற்றுகிறவர் என்று சொல்லி. இன்னைக்கு கசப்பான நினைவுகளை என்னால் மறக்க முடியல. அந்த கசப்பான நினைவுகளை என்னால் என் மனசுல இருந்து தூக்கி போட முடியல பிரதர். அதை நான் எவ்வளோதான் மறக்கணும்னு நினச்சா கூட அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளை மறக்கவும் அவைகளை தூக்கி எறியவும் என் தேவன் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணம் படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் அவர்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தண்ணி என்பது மிக அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா நாக்கு வறண்டுடும், அவயங்கள் எல்லாம் அப்படியே செயலெடுக்க தொடங்கிடும். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா ஒரு தண்ணி என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆகாரம் இல்லாம கூட இருந்தலாம், ஆனா தண்ணி இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இந்த ஜனங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நடந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க கூட அநேக சூழ்நிலைகள்ல நடந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காக, நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உயர்வுகளை பார்க்கணும், மேன்மைகளை பார்க்கணும், அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்மளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. 3 நாட்கள் பிரயாணமாய் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தண்ணீர் கிடையாத சூழ்நிலையில ஆல்ரெடி இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து மோசேவால மீட்கப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆல்ரெடி ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆல்ரெடி ஜனங்களுக்கு இடையில பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உள்ள ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அநேக விதமான காரியங்களை குறித்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தண்ணி இல்லாம போன உடனேயும் ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு போதும், அதை குடிக்க அவர்களுக்கு முடியவே இல்லை. ஏன்னா மாறா என்றால் கசப்பு, மாறா என்றால் ஒரு பயங்கரமான ஒரு கசப்பு, அதை வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கசப்பு. ஏன்னா தண்ணி எப்படி வேணா இருந்தெல்லாம், ஆனா கசப்பா இருந்தா வாயிலே வைக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தாகத்தோடு இருக்கிறோம், தாகத்துல ஒரு தண்ணி எடுத்து வாயில ஊத்துறோம், அந்த தண்ணி உப்பா இருந்தா கூட ஐயோ என்னடா உப்பு கரிக்குதே. யோசிச்சு பாருங்க, கசப்பை குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனால் மாறா என்றால் கசப்பு. இன்னைக்கு கசப்பான அனுபவங்கள், இன்னைக்கு கசப்பான சூழ்நிலைகள், இன்னைக்கு கசப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, ஒரு தண்ணி என்பது ஒரு மனுஷனுடைய அடிப்படையான ஒரு காரியம். ஆனால் அந்த தண்ணி கிடையாமல் அவன் எடுத்து குடிக்கும் பொழுது அது கசப்பு நிறைந்ததா இருக்கிறது. அந்த கசப்பு நிறைந்த ஒரு தண்ணிய எந்த ஒரு மனுஷனாலும், யோசிச்சு பாருங்க, ஏதோ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தா கூட அந்த பாவக்காய் ஜூஸை வேக வச்சு குடிப்பாங்க. அது வேற வழி இல்லாம குடிப்பாங்க. அது கூட பிரியப்பட்டு விருப்பமா வா நல்லா இருக்கே டேஸ்டா இருக்கேன்னு சொல்லி நிச்சயமா யாரும் குடிக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம, ஏன்னா டயபெட்டிஸ் குறையணும், வயிற்றுல இருக்க பூச்சிலாம் சாகணும்னு சொல்லி ஓகே எடுத்துக்கலாம். ஒரு வேப்ப எண்ணெயோ இல்ல வேப்ப இலையோ எடுத்து கடிச்சு அப்படியே சாப்பிட முடியுமானா? தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். பண்ணலாம்,
பட் ரொம்ப இம்பாசிபிள். ஆனா அங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னைக்கு ஒரு குடும்பம் இருந்து அதுல கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணாம், எனக்கு அது வேணாம் என்று சொல்லி பலவிதமான கருத்து வேறுபாடுகள். ஆனா இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கிடைத்ததான் மாறா. இந்த மாறாவின் தண்ணீர் எப்படி இருக்கும்னு சொன்னா கசப்பாதான் இருக்கும். கசப்பு நிறைந்த ஒரு அனுபவம், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கை நல்லாதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கசப்பு. குடும்பத்துல உறவு நல்லாதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா கசப்பு. வேலையில ஜாயின் பண்ணும்போது வேலை நல்லாதான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு கசப்பு. கசப்பு வந்துட்டா இனிமையானது போய்விடும், சந்தோஷமானது போய்விடும். யோசிச்சு பாருங்க, இந்த கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்தில் இந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது அடுத்த வசனம் இதுவாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, ஏன்னா ஒரு பேசிக் நீட் இந்த தண்ணி. அப்போ இந்த தண்ணி இன்னைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில தண்ணியே கிடைக்காம போயிருந்தா கூட ஓகே, தண்ணியே கிடைக்கலப்பா, நாங்களும் உங்க கூட சேர்ந்து தான் தேடிக்கிட்டு இருக்கேன், தண்ணி கிடைக்கல, வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், இன்னும் அடுத்த ஊர்ல போய் பார்ப்போம், இல்ல அங்க கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது அங்க போய் பார்ப்போம் அப்படி நினைச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த சூழ்நிலை தண்ணி கிடைக்குது, ஆனா கிடைச்ச தண்ணிய வாயில வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்தில் இந்த ஜனங்கள் மோசே கிட்ட முறையிடுறாங்க, நாங்கள் எண்ணத்தை குடிப்போம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக விதமான தேவைகள், இன்னைக்கு அநேக விதமான காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்குது. நான் என்ன செய்வேன், எப்படி என் குடும்ப வாழ்க்கையை வாழ்வேன், எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும், எப்படி என்னுடைய தேவைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் என்ன செய்வேன், ஐயோ வீட்டு வாடகை கொடுக்கணும் என்ன செய்வேன், ஒரு வண்டி வாங்கணும் நான் என்ன செய்வேன். இன்னைக்கு அநேக தேவைகளை குறித்து எண்ணத்தை நாங்கள் செய்வோம். என்னத்தை நான் செய்யறது, இந்த வருமானத்தை வச்சு நான் என்ன செய்யறது, இந்த பலத்தை வச்சு நான் என்னத்தை செய்யறது, அப்ப நான் நல்லா இருந்தேன் இப்ப என்னால முடியல, எனக்கு இருக்கிற வியாதியை வச்சு நான் என்ன செய்யறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, கசந்து போன உங்களுடைய வாழ்க்கை, சுவையற்ற உங்களுடைய வாழ்க்கை, ஒன்றுமில்லாத நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை, அவைகள் மத்தியில் தான் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். கசந்து போன அந்த ஒரு வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்ற. வாசிங்க 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. Praise the Lord. ஆண்டவர் என்ன பண்றார், இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மோசே போய் கதறும் பொழுது அவன் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஜனங்களுக்கு குடிக்க முடியாம அங்க தடையா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாறா என்றால் கசப்பு நிறைந்த ஒரு தண்ணி. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், மோசே முறையிடும் பொழுது மாற்றாக வேற ஒரு தண்ணியை காட்டியிருக்கலாம்ல. நீ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போப்பா, அந்த இடத்துல இன்னொரு ஒரு குட்டை இருக்குது, இல்ல இன்னொரு ஒரு குளம் இருக்குதுன்னு காட்டியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, எது உங்க வாழ்க்கையில பிரச்சனையாக தோன்றுகிறதோ அதை கொண்டே என் தேவன் அற்புதத்தை செய்கிறார். வேற ஒரு மாற்று தண்ணீரை காட்டவில்லை, வேற ஒரு மாறுதான ஒரு இடத்தை காட்டவே இல்லை, இல்ல அந்த சூழ்நிலைக்கு புறமான இல்ல. எந்த தண்ணி கசப்பு நிறைந்ததா இருக்கிறதோ, எது மாறாவாக தடையாய் நிற்கிறதோ அதை என் தேவன் என்ன பண்றாரு, அற்புதம் செய்வதற்காக ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. போய் என்ன பண்றான், அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி கொண்டு வந்து அந்த தண்ணீரின் மேல போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று.
அதே தண்ணி தாங்க, அதே சரௌண்டிங் தாங்க, அதே சிச்சுவேஷன் தான், அதே குடும்பம் தான், அதே பிரச்சனை தான். ஆனா அந்த இடத்துல என் தேவன் ஒரு சொல்யூஷனை கொண்டு வராரு. இதுதான் என் தேவனுடைய அற்புதம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை கேட்குறோம், அந்த பொருள் அங்கே இல்லைன்னு சொன்னா, இல்லை 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 எனக்கு இப்போ அந்த பொருள் இங்கே வந்தாகணும், நான் வேற கடைக்கு போக மாட்டேன், எனக்கு எங்க இருந்தாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்ல முடியுமா? அங்க இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், அடுத்த கடையை தேடி போவோம். இங்க தண்ணி இருந்தது, அது கசப்பு நிறைந்ததா இருக்குது, அது சரியில்லை. இவங்க என்ன பண்ணிருக்கலாம், சரி வேற எங்கன்னா போய் பார்க்கலாம். மோசே கேட்கிற, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், ஜனங்கள் இப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பித்து, நீ அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை கொண்டு வந்து அந்த தண்ணியில போடு. கசப்பு நிறைந்த மாறா மதுரமா மாறினதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா, அந்த ஒரு கிளை, அந்த ஒரு மரத்தினுடைய கிளை. யோசிச்சு பாருங்க, பாவம் நிறைந்த வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையில ஒரே ஒரு ஆண்டவராகி இயேசு வந்தாரு. எல்லா பாவமும் நீங்கிச்சு, எல்லா கசப்பான அனுபவங்களும் நீங்கிச்சு, எல்லா விதமான சூழ்நிலைகளும் என் தேவன் மாற்றி போட. ஒரே ஒரு வேதனை தான், ஒரே ஒரு சூழ்நிலை தான், ஒரே ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் என் ஆண்டவர் உள்ளார வந்த உடனேயும், என் ஆண்டவர் உள்ள இறங்கின உடனேயும் அந்த சூழ்நிலையை என் தேவன் தலைக்கீழாக மாற்றி போட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, இந்த மாலை வேளையில என் தேவன் சொல்லுகிறார், கசப்பு நிறைந்த உன் வாழ்க்கையை என் தேவன் ஒருவர் மாத்திரமே மதுரமாய் மாற்ற முடியும். மனிதர்களால் மாற்ற முடியாது. மெடிக்கல் ப்ராப்ளமா மருத்துவர்களால் மாற்ற முடியாது. ஆனால் என் தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், வியாதி நிமித்தம் பிரச்சனை, பலவீனத்தின் நிமித்தம் பிரச்சனை, நான் என்ன செய்வேன்? கசந்து போன அந்த தண்ணீர்ல ஒரே ஒரு மரமானது போடப்படும் பொழுது அந்த கசப்பான நீரை என் தேவன் மதுரமாய் மாற்றினது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை கசப்பு நிறைந்திருக்கலாம். பலவீனத்தின் கசப்பு, வியாதியின் கசப்பு, சமாதான குறைவின் கசப்பு, என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, என் தேவன் அதை மதுரமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஜனங்கள் முறுமுறுக்கிறதான இந்த ஒரு சூழ்நிலையில மோசே கர்த்தரிடத்துல நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது பாருங்க, என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அதே குளம்தான், அதே தண்ணி தான், ஆனால் அது ஒரே ஒரு மரத்தின் கிளையானது அதுல போடப்படும் பொழுது அதுல இருக்கிற மொத்த கசப்பும் நீங்குது. இது எதை குறிக்கும் என்று சொன்னா, நம் பாவத்திற்காக, நம் சாபத்திற்காக, நாம் செய்கிற அநியாயங்களுக்காக, நாம் செய்கிற அக்கிரமங்களுக்காக ஒருவர் பலியானார். அவர் நமக்காக சிலுவையில் தூக்கப்படுகிறார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்படுகிறார், நமக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கொடுக்கிறாரு. அதன் பின்புதான் மனித குலத்தினுடைய பாவமானது கழுவப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. நமக்காக சாபமானது ஆண்டவராக இயேசு. இதை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் என்ன சூழ்நிலையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்க கூட இருக்கிற உங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க நேசிக்கிற உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் கண்ணீரை, நீங்கள் படுகிற வேதனைகளை, உங்கள் துக்கங்களை, உங்கள் அவமானங்களை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் பார்த்து கொள்ள அவருக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியலையே, ஆண்டவருக்கு என் வேதனை தெரியலையே என்று சொல்லி. நோ, He knows your pain, He knows your tears. உங்களுடைய ஒவ்வொரு வேதனையும் என் தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார்.
அதனாலதான் இப்பேற்பட்ட கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை என் தேவன் மதுரமாய் மாற்றுவதற்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனால்தான் தன்னுடைய ஒரே நேசகுமாரனை அவர் இந்த பூமியில் அனுப்புறாரு. இயேசு இங்க வந்து லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழல. இயேசு பூமியில வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழல. பிறக்கும் போதே ஏழ்மை கோலம்தான். அவர் போகிற இடத்துலலாம் அவரை நிராகரித்தார்கள், அவரை காயப்படுத்துறாங்க, கூடவே இருந்து காட்டி கொடுக்குறாங்க, கூடவே இருந்து மறுதளிக்கிறாங்க. இயேசு பிறந்ததிலிருந்து அவர் சிலுவையில் செல்ற வரைக்கும் அவர் நம்பத்தக்கதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரை விட்டு விலகி கொண்டுதான் இருந்தாங்களே தவிர, இல்ல அவரை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தாங்களே தவிர, அவரை யாருமே முழுசா புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், மகிமைப்படுத்துறோம், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. பட் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஒரு சூழ்நிலைன்னு வரும் பொழுது, நம்ம ஆண்டவரை முழுசா விசுவாசிக்கிறோமா? நம்ம ஆண்டவரை முழுசா நம்புறோமா? ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். சந்தோஷமா இருக்கும் போது பாடுறதெல்லாம் ஓகே தாங்க, சந்தோஷமா இருக்கும் போது துதிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா பிரச்சனைன்னு வரும் பொழுது, வேதனைன்னு வரும் பொழுது, பாடுகள்னு வரும் பொழுது, அவர் நம்ம எவ்வளவாய் துதிக்கிறோம், அவர் எவ்வளவா நம்ம நம்புறோம். அவர் நம்மளை ஒரு நாளை விட்டு கொடுக்கவே இல்லையே. அவர் மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்கல, சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்கல. அவர் நம்மளை அவ்வளவாய் நேசித்து இதுவரை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. சேர்ந்து இருக்கிற இடங்கள் அவரை பார்த்து சொல்லலாமா? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன். Let's sing together one more time. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து ஒரே குரலாக, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு. நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். வாடி மகிமைப்படுத்தலாமா? நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. உங்க வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் அவர் ஒருவரை நீங்கள் விசுவாசித்து நம்பும் பொழுது தேவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.